லக்ஷ்மி வந்தாச்சு. கோ பிரசன்டட் பை வசந்தன் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உண்மையிலே லக்ஷ்மிய சக்தி கடத்தினதுல நமக்கு எந்த விதமான பங்கும் கிடையாதுடி. நிச்சயமா இவன் உனக்கு செஞ்ச பாவத்துக்கும் இந்த வீட்டுக்கிற எங்களையெல்லாம் நம்ப வச்சு அவன் பண்ண துரோகத்துக்கும் இந்த பாவியை நானே அடிச்சு கொன்னு இருப்பேம்மா. வெளியில வந்து இப்படி கீழே விழுந்தா லட்சுமி? என்னாச்சுடா? ஒண்ணுடா மாமா. ஒண்ணுடா சரியாயிடும். என்னாச்சுமா? என்னாச்சு லட்சுமி? மாமா நம்ம பேசாம ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடலாம் மாமா. பாவமா இருக்கு மாமா. நாமளும் அடிக்கடி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு தானே போறோம். ஆனா இந்த நோய் தீர்ந்த பாடிலேயே டாக்டரும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல போறாரு. இந்த முறை ஆஸ்பத்திரியில வச்சு முழுசா குணாகிற வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு தான் வர்றோம். ஆமா, தூக்கிட்டு வாமா, தூக்கிட்டு வாங்க. ஒண்ணு இல்ல யாழினி, ஒண்ணு இல்லம்மா. குட்டி பிசாசு என்ன கடிச்சு புடிச்சு. இந்த கையும் போச்சு, இந்த கையும் போச்சு. ஏடி ரத்தம் குடுக்க தரடி வந்த, அதுக்குள்ள நடி அவசரம் லவக்கட புடிங்கிட்ட. மூஞ்ச பாரு மூஞ்ச. அப்பப்பப்பப்பா, சும்மாவே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டியாமா? காட்டு கை எப்படி? ஐயோ, எரியதான் செய்யும், கத்தாத. கொஞ்சம் அமைதியா இரு. அடியே, அவ கடிச்சு வச்சது கூட எனக்கு அப்படி வலிக்கலடி. நீ போடுற பாரு டீச்சர், அதாண்டி எரியுது. சம்பந்தி, யாழினி கடிச்சு வைக்கிற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல சம்பந்தி. சிவனேன்னு படுத்திருந்தேன், என்ன தேடி வந்து கடிச்சிட்டா. இத நாங்க நம்பணுமாக்கும்? 12 மணிக்கு நான் தண்ணி குடிக்க போனப்போ நீ குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலைஞ்சிட்டு இருந்தியே. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, நீ என்னமோ ஏடா கூட பண்ண போறேன்னு. அடியே, கடிபட்டு கிடக்குற ஏன் மேல கருணை காட்டாம கடிச்சவ மேல காட்டுறியே, உன்னை என்னடி சொல்றது? சம்பந்தி, யாழினி படுற பாட நீங்க தான் தினம் தினம் பாக்குறீங்கல்ல. அந்த குழந்தை மேல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா உங்களுக்கு? நான் இரக்கம் இல்லாதவதா, கெட்டவதா, நல்லது கெட்டது தெரியாதவதா, மத்தவங்க குடிய கெடுக்கிறவதா, தின்ன வீட்டுக்கே தீங்கு நினைக்கிறவதா, நம்பிக்கை துரோகம் பண்றவதா, நயவஞ்சகக்காரிதா, ராட்சசிதா, பேய்தா, பிசாசுதா, பூதந்தா. இப்படித்தானே உங்க எல்லார் பார்வைக்கு நான் தெரியுறேன். அத கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம். ஏன் மேலதான் எல்லாரும் குத்தம் சாட்டுறீங்க. நிறுத்து. இப்ப என்ன சொல்லிட்டு அப்படியே அடக்கிக்கிட்டே போயிட்டு இருக்க? நான் வசதி வாய்ப்போட என் புருஷ வீட்டுல இருந்திருந்தா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வேத வாக்கா இருந்திருக்கும். நான் தான் புருஷனை இழந்துட்டு பொண்ணுதான் தஞ்சோன்னு வந்து நிக்கிறல்ல. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் குத்தமா தான் தோணும். இங்க பாரு சமந்தி, விதி வந்தா தானே போய் சேர முடியும். அது வரைக்கும் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். உன்னை இப்ப யார் இங்க கொடுமைப்படுத்தினாங்க? மூக்கு முட்டை நல்லா கொட்டிக்கிற, யாருக்கு இருக்கோ இல்லையோன்னு பாக்காம நல்ல வயிறு முட்டை கொட்டிக்கிறல. அடியே, தின்னதெல்லாம் சொல்லி காட்டுறியடி. அதாண்டி தின்ன சோறு கூட செரிக்க மாட்டேங்குது. விடுங்க சம்பந்தி. அது எப்படி சம்பந்தி விட முடியும்? என்ன அவதான் கடிச்சா, அத நீங்க நம்புற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி, நீங்க சொன்ன மாதிரியே கடிச்சிருப்பானே வச்சுப்போம். கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறான்னா யாழினிக்கு எந்த நோயும் இல்ல. இது அந்த பேய் வேலைன்னு தான் நினைக்க தோணுது. சமந்தி, அது பேய் வேலை ஒண்ணு இல்ல சமந்தி. எனக்கு என்னமோ அனு இறந்தால அந்த அதிர்ச்சியில அவளுக்கு மூளை குழம்பு மென்டல் ஆயிட்டான்னு நினைக்கிற சம்பந்தி. இத அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதை விட்டுட்டு ஏர்வாடி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துங்க. ஐயோ, தினம் தினம் அவ அந்த வலியில துடிக்கிறதும் நம்ம அவஸ்தைப்படுறதும் இந்த கொடுமையெல்லாம் நமக்கு வேண்டாம் சம்பந்தி. மா, உடம்பு சரியில்லாத குழந்தைய போய் என்னன்னு நீ சொல்லிட்டு இருக்க?
அவ உன் கையில கடிச்சதுக்கு பதிலா உன் நாக்கு இழுத்து வச்சு அப்படியே கட் பண்ணிருக்கணும். என் வீட்டுக்காரர் வரட்டும், உன்னை ஏர்வாடி கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன். அப்பதான் நீ அடங்குவ. அத இது திருந்துற ஜென்மமே இல்ல. வாங்க நாம போய் தூங்கலாம். இது புலம்பிக்கிட்டே இருக்கும். வந்துருச்சு. ஏய் அடியே, இந்தாடி இந்தாடி, கண்டுக்காம போறாளே. பெத்த தாய்க்கு புள்ளையே எதிரியா இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? இவ பிறந்தப்பவே கள்ளி பாலை ஊத்தி கொண்டுட்டு ஒரு நல்ல ஆம்பளை பிள்ளையா பெத்திருக்கலாம். அப்படி ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்திருந்தா நான் ஒரு மகாராணி போல வாழ்ந்திருப்பேன். இப்ப இவங்களுக்கு எடுபடியா மாட்டிக்கிட்டேன்னு. ஐயோ, இந்த கைய வேற ஒடிச்சு விட்டுட்டாங்க, இந்த கைய கடிச்சு விட்டுட்டாங்களே. என்ன டாக்டர் இது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆயிடுவா. இப்படிதான் டாக்டர், 2 வாரமா நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா இப்படிதான் வலியில துடிப்பா. இது எந்த மாதிரி நோய், இவளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது டாக்டர். டாக்டர், என்னென்ன டெஸ்ட் எடுக்க முடியுமோ அதெல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். ஆனா அதெல்லாம் நார்மல் தான் நீங்க சொன்னீங்க. இப்போ நாளுக்கு நாள் இவ பலவீனமா போய்கிட்டு இருக்காளே. புரியுது சார். ஏற்கனவே இந்த குழந்தைய என்கிட்ட கூட்டு வந்தீங்க. இது ஒரு ரேர் கேஸ் தான். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே எடுத்த பிளட் டெஸ்ட் திரும்ப எடுக்க வேண்டாம். வேற சில டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, அதையும் எடுத்து பார்த்துடலாம். நர்ஸ், நீங்க போய் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். குழந்தைக்கு மூளையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேடம். சில கேஸ் இதே மாதிரி நான் பார்த்துருக்கேன். பர்டிகுலரா அந்த டைம்ல தான் பெரிய வந்த மாதிரி துடிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கேஸா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு மேடம். எதுக்கும் தலையில ஒரு MRI ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சைக்காட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது குணாகர நோய் தானே? ஐயா, முதல்ல என்ன நோயின்னு கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்சிட்டா நிச்சயம் குணப்படுத்திடலாம். வலி நிக்கிறதுக்கும் நல்லா தூங்குறதுக்கும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் மேடம். எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்லை. ஏதாவது தொந்தரவு இருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. Okay, doctor. சரிங்க மேடம், Thank you. வரேன். காலையில வந்து நன்றி, பார்க்குறேன் டாக்டர். பாய். சரி மலட்சுமி, நாங்க 2 பேரும் வெளியே இருக்கோம். நான் செத்துட்டா என் ஆள் நீங்க தான் பாத்துக்கணும். ப்ளீஸ்க்கா, நான் செத்து போயிட்டா இவ அனாதை ஆயிடுவாளா இல்ல பிச்சை எடுப்பாளா? இவ என்ன பிறக்கிறப்பவே அனாதையா வந்தா? இவ அப்பா அம்மா செத்ததுக்கும் இவதான் காரணமா? வெற்றி மாமா செத்ததுக்கும் இவதான் காரணமா? நான் செத்து போக போறதுக்கும் இவதான் காரணமா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் செத்து போறேன். நீங்க தான் இவளை உங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணுங்கக்கா, ப்ளீஸ்.
எந்த சூழ்நிலையிலும் இவளை கைவிட்டாதீங்கக்கா. இவ இந்த குடும்பத்து பொண்ணாவே வளரணும்க்கா. நீ சாக போறதில்ல. அப்படியே நீ செத்தாலும் யாழ்னி அனாதையா நிக்க போறதில்ல. போதுமா? உன்னை எப்படியும் காப்பாத்துவேன்னு நான் அனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். இந்தா ரசம் ரசம். இத வைங்க. கொடுங்க. மூடிடு. பாட்டி, யாழினி அக்காவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எங்க தான் போனாங்க? அக்காவுக்கு ராத்திரி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ராத்திரி ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்திருக்காங்கப்பா. எப்ப வருவாங்க? உடம்பு சரியானதும் 2-3 நாள்ல வந்துருவா. டேய், வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு. அப்படியே வாய் மலைய போட போற. போங்கடா விளையாடுங்க போங்க. யாழினி அக்கா இல்ல, நீங்க 2 பேர் வந்து எங்க கூட விளையாடுங்க. தேன்மொழியும் அவங்க அம்மாவும் யாழினிய போய் பார்க்க போறாங்க. போனதுக்கு அப்புறம் பாட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு உங்க கூட வந்து விளையாடுற. அப்ப நாங்க சித்தப்பா கூட விளையாடவா? ஓ, விளையாடலாமே. போங்க 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 போ. அடிச்சுக்காம விளையாடணும். போங்க. அனு, சித்தப்பா, பால் விளையாட வரீங்களா? அனு, என்னடா சக்தி சித்தப்பா சித்தி பேரையே சொல்லிட்டு இருக்காரு. ஆமாடா, வாடா நம்ம போய் விளையாடலாம். அனு, டம்ளர் எடுத்து வச்சிட்டியா? சம்மந்தி, நானும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டேன் சம்மந்தி. அப்போ நான் மட்டும் என்ன தனியா போவா? அடியே, ஆட்டோல ஏறினா நேரா கொண்டு போய் ஆஸ்பத்திரி வாசல்ல விட போறாங்க. ஆஸ்பத்திரிக்குள்ள போறதுக்கு உனக்கு பயமா இருந்தா உன் புருஷனுக்கு போனை பண்ணி கீழே வர சொல்லு. வந்ததும் சேர்ந்து போங்க. என்ன எதுக்குடி ஆஸ்பத்திரிக்கு வர சொல்ற? நானே இந்த கை வலியில கிடக்குறேன். அப்போ இதெல்லாம் யார் தூக்குவா? எங்க அப்பாவை வந்து தூக்குவாரு. ஏற்கனவே கடிபட்டுட்டேன். அவளை போய் பார்த்தா வேற ஏதாவது ஆயிடும். இவ என்ன சொன்னாலும் இந்த இடத்தை விட்டு மட்டும் நம்ம நகரவே கூடாது. ஹலோ மேடம், என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது நீ என்ன காரணம் சொன்னாலும் ஒன்ன இங்க விட்டுட்டு நான் போக மாட்டேன். சம்பந்தி, ஒரு பெரிய மனுஷிய இந்த பாடுபடுத்துறா. நீங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா சம்பந்தி? அது இல்ல சம்பந்தி, நான் வீட்ல இருந்தா அமரையும் அர்ஜுனையும் பாத்துப்பேன். சக்தி நிலைமைதான் உங்களுக்கு தெரியும்ல, அவனையும் பாத்துக்கணும்ல. அத நீங்க எதுக்காக இதுகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இப்ப நீ வரியா இல்லையா? வரமாட்டேன்டி. வரமாட்டியா? வந்துதா? ஏன்டி செருப்பு கூட போட விட மாட்டேங்கிற? அனு, இவன் ஒருத்த எப்ப பார்த்தாலும் அனு அனுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா செத்து போனவளையே கூப்பிட்டு இருக்கிற? அவ எப்படிடா வருவா? ஆளே மூஞ்சி பாரு. என்ன இங்க பேசிட்டு இருக்கவா? வாங்கல வா. கத்துலனா இன்னொரு கையை உடைச்சு போடுவா. ஐயோ, கையை பிடிச்சு இழுக்கறாளே. அனு, 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 சக்தி, அனு, அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. அனு, சாப்பிடுறியா? ஊட்டி விடட்டா? அனு, 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 அனு. 35 வயசு குழந்தைன்னு நினைச்சுக்குங்க. குழந்தைங்களோட சேர்ந்து ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருப்ப. அனு, இப்போ உட்கார்ந்த இடத்துலயே இருக்க. எப்பதான் உன்னை பழைய சக்தியா பார்க்க போறேனோ. லாலி ஜோ
இவர் அட்மிட் ஆகி 1 வீக் ஆகுது, டெங்கு காய்ச்சல். அப்படியா? சரி, நம்ம தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல்ல இந்த நிலவேம்பு கசாயம் கொடுக்குறாங்கல்ல, ஆமா அதை டாக்டர். ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? ட்ரை பண்ணிடலாம் டாக்டர். ஓகே, வாங்க. இது சூசைட் அட்டெம்ப்ட். ஓ, ஸ்டொமக்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ரெக்கவரி டாக்டர். ரெக்கவரா? சரி. இது ரோடு ஆக்சிடென்ட் கேஸ் டாக்டர். ஓ, கொஞ்சம் ரொம்ப லைட்டா தான் அடி. ரெக்கவரி. எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்ல. பரவாயில்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட். இதுதான் தலைவலி கேஸ். என்ன டாக்டர் சொல்றீங்க? தலைவலி கேஸா? நமக்கு தலைவலின்னு சொன்ன டாக்டர். என்ன சொல்றீங்க? 3 மாசமா படுத்த படுக்கையா இருக்காரு. ஐயோ, என்ன ப்ராப்ளம்? கோமாவுல இருக்காரு. என்ன கோமாவா? இவருக்கு என்னாச்சு? எப்படி கோமாவுக்கு போனாரு? 3 மாசத்துக்கு முன்னால இவர் தலையில அடிபட்டு பீச் ஓரத்துல கிடந்திருக்காரு. ஊருக்காரங்க பார்த்து அட்மிட் பண்ணிருக்காங்க. தலையில இருந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. காயம் ஆறிடுச்சு. ஆனா இவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்பதான் இவர் கோமாவில் இருக்காருன்னு தெரிஞ்சது. இங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? இவரை ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது தானே? அவங்க வீட்டுல வச்சே பார்த்துப்பாங்கல்ல. அங்கதான் சிக்கலே. இவரோட ரிலேட்டிவ்ஸ் யாருன்னே தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஊர்ல, பக்கத்து ஊர்ல, எல்லா ஊர்லயும் இவரோட போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுத்தோம். அப்பயும் யாரும் வரல. சரி, டிவியில ட்ரை பண்ண வேண்டியது தானே? அதுக்கு யார் இனிஷியேட் பண்றது? இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் டாக்டர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டுட்டோம். டாக்டர், இங்க தான் ஏற்கனவே பெட் ஷார்டேஜா இருக்குல்ல, பேசாம இவர் சிட்டில இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதானே? ரெக்வெஸ்ட் அனுப்பி 2 மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் பதிலே வரல. வாஸ்தவம் தான், நம்ம நினைச்சதையே அவங்களும் நினைச்சு பார்த்துருப்பாங்க. சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே டாக்டர். நர்ஸ் டாக்டர், அந்த சலைன் பாட்டில் காலி ஆயிடுச்சு பாருங்க, அதை மாத்திருங்க. ஓகே டாக்டர், மாத்திடுறேன். யாழி, என்னாச்சு யாழி? என்னாச்சுமா? அம்மா, எனக்கு உங்க முகம் சரியா தெரியல. மங்களா இருக்கு. நீ இப்பதானே தூங்கி எந்திரிச்சிருக்க, அதனால உனக்கு இப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே சரியா போயிடும். சிஸ்டர் மேடம், அவளுக்கு கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுதுன்னு சொல்றா. இப்ப டாக்டர் வந்துருவாரு மேடம். சரி.